ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜியோலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை அப்போ தான் பார்க்க போகிறோம். டேரெக்டாக ஹச்ஆர் ரெக்ரூட்மெண்ட். இந்த ஒர்க்கை நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணணும் அப்படின்னா மினிமம் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 10th 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங் படித்தவங்க அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃப்ரீலான்சிங் வெப்சைட். ஓகேங்களா, நீங்கள் ஜியோ மூலிமா வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க் வந்து பண்ண போகிறீங்க. கஸ்டமர்கிட்ட நீங்கள் நேரடியாக வந்து பேச போகிறது கிடையாது. டிஜிட்டல் மூலிமா வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுறது மூலிமா ரிப்ளை பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட்டு டெலிகாம் கம்பெனி. இந்த கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அப்டேட் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கணும், நான் வந்து பேச்சு திறமை எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, கட்டுரை எழுதுவேன், கவிதை எழுதுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். திறமை பொங்கும் தமிழகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். நல்ல ஒரு பேசக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். புதிய தலைமுறை மற்றும் விபிஎம் பப்ளிஷர் இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து நடத்தும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமை பொங்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே வந்து ஃபஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், அங்கே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடியது ஒரே விஷயம் தான். திறமை பொங்கும் தமிழகம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கல்லூரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ள பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இடைநிலை மற்றும் முதுநிலை பிரிவுகளில் நடைபெறுவதற்கும் பேச்சு போட்டி. முதல் கட்டமாக மாணவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் 1 நிமிடத்திற்கு வீடியோ மிகாமல் தமிழில் பேசி அந்த காணொலி வீடியோவை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. வாட்ஸ்அப் நம்பரு, மெயில் ஐடி எல்லாமே வந்து வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சிறந்த 10 பேச்சாளர்களை தனியாக தேர்ந்தெடுத்து அவங்கள நடுவராக ஒருத்தவங்களை வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பேசக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு போட்டி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை டிவியில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச வைப்பாங்க. இதில் நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000, ரெண்டாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000, மூணாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 சொல்லிட்டு 3 விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம டேரெக்டாக வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஜியோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியோ கஸ்டமர் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க. இது யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு, ஹவுஸ் ஒய்ஃபு, ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஹோம் மேக்கர்ஸு, ஃபீல்டு சர்வீஸ் ஸ்டாஃப், யார் வேணாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா, அப்ளை பண்ணுற லிங்க்ஸுமே வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஜியோ கஸ்டமர் அசோசியேட் ஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் தனியாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் பேச தெரிஞ்சதாலே போதும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் இங்கிலீஷ் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ஹிந்தி தெரியாது, தெலுங்கு தெரியாது, அந்த மாதிரி வீடியோஸ் தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கம்பெனி, எம்என்சி கம்பெனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஜியோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறதுனால தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு சேலம் சின்னப்பாளையம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜாப் சர்ச் பண்ண சொல்லிட்டு பாருங்கள். நியூ கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசணும். அதாவது ஜியோ சிம்மில் வந்து இந்த ஆஃபர்லாம் இருக்குது. ஆல்ரெடி அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு சிம் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட கால் பண்ணி டேட்டா பேஸ் கொடுத்துருவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்குது, இது நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறீங்க. கால் ஜியோ கஸ்டமர் அண்ட் எக்ஸ்பிளைன் தான் அபவுட் ஜியோ ரீசார்ஜ். அதுக்கப்புறம் புதுசாக ஜியோ ரீசார்ஜ் பீப்புள்ஸ் வந்து உள்ளே வந்திருப்பாங்க, ஜியோ யூசர். அவங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய மெத்தடை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஓகேங்களா, இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. ஜியோ ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லணும். செல் நியூ ஜியோ கனெக்ஷன் வந்து ப்ராட்பேண்டு. ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு மட்டும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணலை, நிறைய டிவைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் அபவுட் ஜியோஸ் பிளான் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆட் வேல்யூ டு த ஆஃபரிங்.
நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கணும். ஜியோவில் என்னென்ன பிளான்லாம் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதுக்கான ட்ரைனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க கம்பெனிங்க. ஓகேங்களா? கம்பெனியும் கொடுத்து, ஜாப்பையும் கொடுத்து, சேலரியும் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷன் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 10th அதாவது 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் வந்து ப்ரிஃபர்டு தான். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்கல. நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெஷருமே அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய அளவுக்கு, எழுதக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து திறன் இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி, ஸ்பீக் லோக்கல் லாங்குவேஜ், சேல்ஸ் அண்டு கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சேல்ஸ் பண்ணக்கூடிய திறமையும் இருக்கணும். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் அவங்களுக்கு வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பில்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அபிலிட்டி டு லேர்ன், கண்டிப்பாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறலாம் நிறைய விஷயங்களை. கோல் அண்டு ரிசல்ட் ஓரியன்ட், இது எல்லாமே உங்களுக்கு வந்து சூட்டபிளான மாதிரியான ஜாப் தான். எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் 10th 12th பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு இன்கம் வேணும், நல்ல ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுங்கள். ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட் யார் வேணாலும் இதை எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனி, எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். கீழே வந்து அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆயிருங்க. இல்லை அப்படின்னா நியூ யூசர் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து மெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் நேம், உங்கள் பேர் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் மஸ்ட் பி அஸ் ஏ ஆதார் கார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டில் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே போல் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி, எல்லாருமே இந்தியா தான். இது வந்து பேன் இண்டியா அப்படிங்கிறதுனால இந்தியாவில் எந்த இடத்துலேருந்து வேணாலும் இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? இதில் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல என்டர் த கேப்சா கோடு, இந்த கேப்சா கோடு இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து உங்களுடைய மெயில் ஐடி தானு சொல்லிட்டு அந்த மெயில் ஐடி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜியோ கரியர் அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். அதுக்கு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லக்கூடிய ஜாப்ஸுக்கு, இந்த ஃப்ரீலான்சிங் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா திரும்பவும் கவனிங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இந்த ஜியோ கரியர் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. அப்புறம் வந்து கமெண்டில் போடுவாங்க, இது வந்து எனக்கு சூட் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை, நீங்கள் கரெக்டான வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெகுலராக சேட் போட்டு பேசுவார். அவர் இப்போ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரீம் ஜாப் அடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு என்ன ஜாப் வந்து சூட் ஆகுதோ அதுக்கு அப்ளை பண்ணி உள்ளே வந்து என்ட்ரி ஆயிருங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நைட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் தான் ஜீவான்னு சொல்லிட்டு என்கிட்ட ரெகுலராக பேசுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஐ காட் ரிப்ளை மெயில் இன் இந்தியா மார்ட் கம்பெனி, அவங்க மெயில் வந்து ரிசீவ் ஆனது எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம போட்ட வீடியோஸை பார்த்து தான் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை விட பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கண்டிப்பாக அதில் கிடச்சிட்டு தான் இருக்குது. போன வாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பைஜூஸ்லேருந்து ஒரு கம்பெனியில், பைஜூஸுங்கிற கம்பெனிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து மெயில் ரிட்டன் வந்திருக்கு. அவங்க வந்து இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகிட்டு எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து சந்தோஷம் தான். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து குரூப்பில் போடுங்க, தெரியப்படுத்துங்க. ஒரு ரெகக்னைஸாக இருக்கும், நல்லா சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். அதில் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் கிளாஸ் நடக்கும், ரெகுலராக நடக்கும், ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருந்துகிட்டே ஒரு மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2800 பேர்கிட்ட உள்ளே இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், பார்ட் டைம் ஜாப் தான். ஓகேங்களா? உங்களுடைய ஃபினான்சியலாக இருக்கக்கூடிய ஃப்ரீடத்தை நீங்கள் வந்து ஃபினான்சியலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே வாங்க, நிறைய இன்கம் எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த குரூப்பை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரன் பண்ணுறது வந்து நாங்கள் தான். எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டைம் ஃப்ரீடம் இருக்கும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே உணர முடியும். நல்ல ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணணும், ஆன்லைனில் ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கான அஃபீஷியல் லிங்க் வந்து வீடியோ கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். போய்ட்டு எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.